ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ட்ரியோ லாப்ஸ். ட்ரியோ லாப்ஸ்னால் என்னன்னு தானே கேட்குறீங்க? ட்ரியோ லாப்ஸ்னால் 3 முட்டாள் நண்பர்கள் அப்படின்னு சர்ச்சில் பார்த்தேன். அப்படியா என்னன்னு தெரில. ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அரட்டை அடிக்கிறதா ட்ரியோ லாப்ஸ். எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல நல்ல கான்செப்ட்லாம் எடுப்போம். நல்ல கான்செப்ட், ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு காமெடி, ஒரு கருத்து, ரெண்டுத்தையும் கலந்து அடிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ராகுல். உங்கள் நேம்? எம்கே. என்னது? இல்ல எம்கே மணிகண்டன். மக்கு சரி, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா? சரி அது விடுங்க. உங்க நேம்? அடுத்து போலாம். என்ன ரேஷன் கடையா? தான் சொல்ற போறேன் போங்கடா சார் ஒரு கேன. ஒரு பஞ்சு சொல்ல, ஒரு காமெடி, ஒரு கருத்து எல்லாமே இருக்கும். எல்லாம் ஜாலியா செய்யறோம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், என்ன கான்செப்ட் யோசிக்கலான்னு பார்த்தா அதோ வந்துச்சு, லவ்வர்ஸ் டே February 14. அந்த கான்செப்டை பற்றி ஒன்று கேட்போம். ஏப்பா மாமா, ஹிட்லர் மாமா கதை சொல்லிட்டா. எந்த மாமா கதை? ஹிட்லர். அவருக்கு ஒரு காதல் இருக்கா? ஆமா ப்ரோ, அவரு காதல்னாலதான் அந்த நிலைமைக்கே ஆனாருன்ற கதை. அந்த ஓவியத்தை இப்ப இந்த ஓவியம் ஒப்பிக்க போகுது, பாப்போம் இருங்க. அதாவது நான் இந்த ஓவியம் ஒப்பிக்கிறேன். அப்படி வரியா? சொல்லுங்க. அதாவது ஹிட்லர் வந்து அவர் படிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள்ல பார்த்தோன்னா அவரு கொஞ்சம் காதல் வயப்பட்டு ஒரு பெண்ணு பின்னாடி போனாரு. பட் அந்த பொண்ணு என்ன பண்ணி இல்ல கருத்து கேட்கணும். அப்ப வந்து அந்த பெண்ணு வந்து இவர்கிட்ட எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, இவரை பார்த்து எல்லாமே பிடிச்சது. பொண்ணுன்னு சொல்றது போல பெண்ணுன்றீங்களா? ஆமா, நம்ம விண்டேஜ் ஸ்டோரி சொல்றோம்ல, அதனால பழைய ஏத்த மாதிரி நம்ம போகணும்ல. அப்ப பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, கடைசியில உன்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா உன்னோட உயரம் கம்மியா இருக்கு அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுது. அப்ப இவர் என்ன டைலாக் விட்டுருப்பாரு? டவுலுண்டு ஆங்கறதாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே இல்ல அந்த மாதிரிலாம் இது இல்ல. கான்செப்டே வேஸ்டா போகுது, மைக்கே இல்ல பாரு. சொல். அப்புறம் பார்த்தோன்னா அவரு வந்து சோகமா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க மம்மி வந்து அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம எவ்வளவு உயரம்ன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயர்றோன்றதுதான் முக்கியம் அப்படின்னு. உயர்றோம். அதுல இருந்துதான் நம்ம ஆள் வந்து பெரிய பாலிடிக்ஸ்ல பூந்து டு வேர்ல்டு அப்படின்னு தனியா நின்று ஆளுனாரு. ஜெர்மன் நாட்டுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காரு அவர். பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாலம் கட்டினதே அவர் தான். ஜெர்மன் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா இடத்துலயும் கட்டினாங்க. கடைசியில அந்த ரீபல் பண்ண கை போச்சாரா இல்லையா? இல்ல அந்த ஒண்ணு வானாந்துச்சு அந்த பொண்ணு. அதுல இருந்து அவரு பெண் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போய் அவரை பத்தி ஒன்னும் விஷயம் ஒழுங்கா எழுதலையா? இல்ல ப்ரோ. ஆனா இல்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணாம இருந்தா நம்ம ஹிட்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்காரு. சோ எல்லா ரிஜெக்ஷனும் ஒரு நல்ல முடிவு தானே. பொண்ணால வந்து இறக்கத்தோ தூக்கத்தோ எல்லாமே முடியும். அதனால ரிஜெக்ட் ஆயிட்டோன்னு கவலைப்படாதீங்க. மேபி லவ்ல ரிஜெக்ட் ஆனா லைஃப்ல வின் பண்ணலாம். லவ்ல ரிஜெக்ட் ஆனா லைஃப்ல வின் பண்ணலாம். சோ ஏன்னா நானும் ரிஜெக்ட் ஆனேன். இன்னையோட கதை ஹிட்லர் கதை ஒப்பிஸ்டாப் இல்லையா? நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ எப்படியாச்சும் போட்டுருவோம் நாங்கள். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன மாமா கதை இப்படி பண்ணி தெரில, நான் கண்டிப்பாக யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விடிய யோசிச்சாலும் நான் உங்களுக்கு ஒரு கதை ரெடி பண்ணுறேன். இவர் ராமாயண கதைலாம் சொல்லுவாப்புல. இவர் நம்ம பயங்கரமான ஆள். சும்மா அதை பாருங்க, பார்த்தாலே தெரில ஐயரு மாதிரி உட்காந்து இருப்பாப்புல. இவர் தான் எங்க சீனியர் சித்தப்பா அப்படின்னு சொல்ல விரும்பல. நல்ல மனுஷன், பெரிய மனுஷன். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க. டெய்லி வீடியோ வரும். ஜாலியா மறக்காம இந்த கமெண்ட் பண்ணுங்க. பெல்ல வந்து டிங்னு அடிங்க. எப்படி உங்களுக்கு சவுண்ட் ஆமா, இவர் பேர் மணி தான். டிங் டிங்னு அடிங்க இவரை. ஓகே, பை பை பை.